நாம் இப்போ ஆம்லேட் போட போகிறோம். அதுக்கு 3 வெங்காயம் 2 முட்டை எடுத்துக்கிறோம். ஒரு பவுலில் வந்து நான் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வந்து நான் டேஸ்ட்டுக்காக வந்து ஒரு கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த வெங்காயத்தை இதில் போட்டு நான் கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்க போகிறேன். போட்டு நல்லா வதங்கின உடனே நான் வந்து ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணிக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ வதங்கிச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன். பவுலில் போட்டுட்டேன். கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு வந்து பெப்பர் போட்டிருக்கிறேன், மிளகுத்தூள், கொஞ்சோண்டு சால்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு 2 முட்டை இருந்துச்சுன்னா அதை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கிக்கினேன். கலக்கிட்டோடனே இப்போது கேஸ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சு காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றி இப்போ நான் வந்து அந்த ஆம்லேட் இதுவும் நான் அதில் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றினோடனே நல்லா வெந்தோடனே இப்போ நான் திருப்பி போட போகிறேன். போட்டோன்னே இப்போ ஆம்லேட் தயார்.